வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின் படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு பெரும்பாலான விபத்துகள் போதையினால தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஏன்னா ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கதியில் சுக்கரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வர்றாங்க. அந்த ராசியில் எப்பவும் போல் சனியினுடைய சேர்க்கை இருக்கும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் ஜென்மச்சனி காலங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதே நேரம் உங்களுடைய ராசிபதியான குருவும் சுபகிரகமான குருவும் இந்த மாதம் கடகராசிக்கு பயிற்சியாக உச்சகதியும் அடைகிறாங்க. எப்போவுமே ஜோதிடத்தில் ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ உச்சம் பெறக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அது நல்ல விஷயங்கள் தான் கொண்டு வந்து சேர்க்கும். பட் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனி, அதுவும் குறிப்பாக ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சின்ன மனச்சுமைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை. தலைக்கு வந்து தலைப்பாக போச்சுன்னு பெருமூச்சு விடக்கூடிய வகையில் தான் மீனராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியது இருக்காது. இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களும் சங்கடம் தரக்கூடிய விஷயங்களும் மீனராசிக்காரங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்தால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வெளிவர ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த கெரியர் ரிலேட்டடான தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படும். குறிப்பாக மீனராசிக்காரங்களாம் இனி வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு வாழ ஆரம்பிப்பாங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, என்னதான் வாழ்க்கை சங்கடப்படுத்தினாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையை நான் என் விருப்பப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு மாற ஆரம்பிப்பாங்க. இயற்கையாகவே மீனராசிக்காரங்களுடைய சுபாவமே அவங்க விருப்பப்பட்ட விஷயத்தை செய்கிறது தான். ஆனால் இந்த 7.5 சனி ஆரம்பித்தது வந்து அதுக்கு முட்டுக்கட்டியாக எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. நான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய மாற்றத்தால் இதுக்கு மேலெல்லாம் பொறுக்க முடியாது, நீ எப்போ போல நான் இருக்கிறது தான் பார்ப்பேன் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அவங்களுடைய மனசுக்குள்ளேயும் தென்படும், அவங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் தென்படும். ஸோ அந்த வகையில் அவங்களுடைய தொழில்வேலை உத்தியோகமாகவும் நிறைய மாற்றங்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் அவங்க ஈடுபட்டு வரவும் செய்வாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிட்டும் வருது. குறிப்பாக இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏற்கனவே இந்த ஜென்மச்சனியினால்
மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் மன நெருக்கடிகளை கொடுத்துட்டு வரும். இருந்தாலும் அப்படி இப்படின்னு எப்படியும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் என்னதான் சமாளித்தாலும் மனசுக்குள்ள அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக அதில் இந்த பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது காசு பணங்கள் இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற சூழ்நிலை தான் கொண்டுட்டு வருது. ஸோ இந்த மாதிரி அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். பட் இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தலையிடாதீங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இது உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அனுசரணையாகவே இருந்துட்டு வந்தது. இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்கும். எதையும் அவ்வளோ லேசில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் எல்லா விஷயங்களுமே நால்வர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எடுத்தரப்பிலே நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படவே செய்யும். ஆனால் அப்படி இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு மற்றவங்க ஒத்துக்கவும் செய்வாங்க. இதனால் ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பெருசுபடுத்தாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் செய்யும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இந்த உடன்பிறப்புடைய சப்போர்ட் என்பது தான் மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துட்டு வருது. இந்த மாதம் அது உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. சமீப காலத்தில் வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் நெருக்கடிகளான விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வெளிவதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்குது. மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது இயல்பான வகையில் தான் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டிட்டு வருவீங்க. அதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணவும் செய்யும். குழந்தைகளோட வாழ்க்கை முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லபடியாகவே இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே மீனராசிக்காரங்கள் ரொம்ப சிறப்பான வகையிலேயே இருக்குது. காதல் திருமணங்களும் நல்லபடியாக கை கொடுத்து வரும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் காதல் விஷயங்கள் அதிக அளவில் ஈடுபாடு காட்டக்கூடியவங்களாக மீனராசிக்காரன் கண்டிப்பாக இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் கலவையான அமைப்புகள் தான். பட்டும்படாமல் துத்துண்டராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்கதியாக இருக்கிறதுனால இவங்க வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இது அவ்வளோ மோசம் இல்லைன்னு சொல்கிற நிலையில் தான் இருக்குது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துட்டிங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். மாணவருடைய தேவைகள் பூர்த்தியாகும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஓரளவுக்கு அனுசரியான நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல முறையில் கை கொடுத்துட்டு இருந்தது. ஜென்மச்சின்னம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புன்னு சொல்லிடலாம். என்ன பண்ணுறது, அதுவும் ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்கிறதுனால முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சமீபத்திய மாதங்களை ஒப்பிடும்பொழுது இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான நிலைகளாக தான் இருக்குது. ஆனாலும் பேச்சுவார்த்தைகளை நிதானம் தேவைப்படுது. எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. நிதானமாக செயல்பட்டால் நன்மைகள் நிச்சயம் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.